ஒரு நாளில் எவ்வளவு நியூஸை தான் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது அல்லது அதில் இருக்கக்கூடிய அபத்தத்தை கண்டுபிடிக்கிறதுனே புரியாமல் போச்சு. நேற்று காலையில் தான் 1,00,000 கோடி முதலீடுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை பற்றின தகவல்கள் அல்லது என்ன நடக்க போகுது அப்படின்னு விரிவாக எதுவும் வரல. முந்தா நேற்று அறிவிச்சு நேற்று 1,00,000 கோடி ரைட்டு. காஃபி வர்றதுக்குள்ளையா தொழில்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பதில் சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு விளம்பரம், அதில் என்னன்னு பார்த்தோம்னா 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு. என்ன கிடையாது இலை. நேற்று தான் அறிவிப்பு வந்துச்சு, அதுக்குள்ள 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அது MOU சைன் பண்ணிட்டீங்களா, எதை பற்றின தகவலும் விரிவாக வெளியிடப்படலை. இது ஒரு பக்கம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாலிமரில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், நேற்றே வந்திருக்கு. அதை காலங்காத்தால் பார்த்த உடனே டென்ஷன். நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. ஒரு விவசாயி பொண்ணு என்னால் மருத்துவ சீட் பெற்ற மாணவி கேள்வி. நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க, ஒரு விவசாயி பொண்ணு என்னால் மருத்துவ சீட் பெற்ற மாணவி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அவங்களுடைய ஃபேஸை நம்ம பிளர் பண்ணியே அந்த வீடியோவை போடலாம் பார்ட்ஸாக. ஏன்னா காப்பிரைட் மாதிரியான பிரச்சனைகள் வருதான்னு தெரியல. நம்ம பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், அதுக்காக அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை நாம் பயன்படுத்தி இதை நம்ம விளக்கலாம். வெளியில் தலைப்பை பார்த்த உடனே ஒரே ஷாக்கு. நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க, ஒரு விவசாயி பொண்ணு என்னால் மருத்துவ சீட் பெற்ற மாணவி கேள்வி அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கா அப்படின்னா உள்ளே போய் பார்க்கும்போது அது அப்படி தான் இருந்தது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பேசுகிறதுல நிறைய விஷயங்களை அவங்களுக்கே ஒரு நம்ம எதனால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்றதே புரியாமல் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. இது அவங்கள குறை சொல்கிறதுக்காகவோ அல்லது பழி சொல்கிறதுக்காகவோ நாம் இதை பேசலை. ஆனால் இப்படி ஒரு கருத்து சமுதாயத்தில் உருவாக்கப்படும் போது, அதை பாலிமர் மாதிரியான ஊடகங்கள் முன்னணின்னு செய்யும் போது, அதை நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். 12th முடிச்சிருக்கிறாங்க. 12th முடிச்சுட்டு இந்த வருஷம் நீட்டில் பாஸ் ஆகி சீட்டு கிடைக்க போகுது அப்படின்ற அடிப்படையில் அவங்க பேசியிருக்கிறாங்க. மருத்துவ சீட் பெற்றுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசும்போதே கேளுங்களேன். 12th நான் 471 தான் எடுத்தேன். 12th 470 மார்க். ஓகே, நல்ல மார்க், டீசெண்டான மார்க். 470 மார்க், அங்கே குறையும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முதல் தடவை நீட் எழுதினேன், அப்போ எனக்கு மார்க் வரலை. நான் 12th முடிச்சோன்னே நான் ஒரு டைம் நீட் எழுதி பார்த்தேன், ஆனால் அந்தளவுக்கு என்னால் எழுத முடியலை. முதல் தடவை நீட் எழுதி மார்க் வரலையா? இப்போது வீட்டில் உட்காந்தே 2 தடவை படித்து எழுதியிருக்கிறாங்க போல் அப்படின்னு எடுத்து பார்த்தா இல்லை. அவங்க முதல் தடவை எழுதுனேன்னு சொன்னது கோச்சிங் போயிட்டு எழுதுன முதல் தடவையை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், அது எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தாக இல்லை. அப்போ நான் எடுத்த மார்க் 303 எடுத்திருந்தேன். அதில் அவங்க எடுத்த மார்க் 303 மார்க்கோ ஏதோ சொல்கிறாங்க. அடுத்து மறுபடியும் கோச்சிங் போகிறாங்க. அந்த கோச்சிங் எப்படின்னா, முதல்ல கோச்சிங் பெற்ற இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால் அவங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய வேற கோச்சிங் சென்டரில் போயிடுறாங்க. நான் நாமக்கல் கோச்சிங் சென்டர் போய் படித்தேன். இப்போ எழுதுனதுல 586 மார்க் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீட்ல எடுத்த மார்க்கை வச்சு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணாங்க. நான் 2வது வருஷம் படித்த இன்ஸ்டியூட்ல அவங்க நல்ல மார்க் எடுத்ததுனால அங்கே கன்செஷன் கூட கிடைச்சதா சொல்றாங்க. அதன் அடிப்படையில் மறுபடியும் நீட் கோச்சிங் பெற்று 586 மார்க் எடுத்ததா சொல்றாங்க. இதுக்கு எப்படிமா ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா கேளுங்க. ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வர்றப்போ ஃபர்ஸ்ட் எங்களோட சேவிங்ஸ் மெயினா இருந்ததை யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்றாங்களா? இல்ல. எவ்வளவு கன்செஷன் சொல்றாங்களா? இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, தான் ஒரு விவசாயியின் மகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி ஃபீஸ் கட்டினீங்க? வீட்டில் சேவிங்ஸாக வச்சிருந்த எல்லாத்தையும் கட்டிட்டோம். வீட்டில் வச்சிருந்த மொத்த சேவிங்ஸையும் எடுத்து ஃபீஸா கட்டி ஒரு தடவை இல்லை 2 தடவை நீட் கோச்சிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. கோச்சிங் 2 தடவை அட்டன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னதற்கு பிறகுதான் அடுத்த குண்டை வீசுறாங்க. அவங்க நீட்டு 3 தடவை எழுதியிருக்கிறாங்கன்னு. 12th முடிச்ச உடனே ஒருக்கு எழுதியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு வருஷம் கோச்சிங் எடுத்துட்டு ஒரு தடவை எழுதியிருக்கிறாங்க. மீண்டும் மேலதிக கோச்சிங் எடுத்துட்டு 3வது தடவை எழுதியிருக்கிறாங்க. அப்போ அட்டெம்ப்ட் 3ல் தான் அவங்களால கிளியர் பண்ண முடியுது. எத்தனை மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இவங்களா போய் எழுதும்போது 250க்கும் குறைவாகத்தான் மார்க் எடுத்தாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட இந்த கேள்வி எழுப்பலை, ஆனால் இதை பார்ப்பவர்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை விளக்குறோம்.
தடவை எழுதுனப்ப அந்த பிள்ளையால ஏன் 250 மார்க்கு மேல எடுக்க முடியல? ஏன்னா அவங்க அரசு பள்ளியில படிச்ச மாணவி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் படித்த மாணவி. 6வதுல இருந்து 12வது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அவங்க தலையில ஏத்தி நீ நீட்டை எழுது அப்படின்னா அவங்களால எப்படி எழுத முடியும்? அதனால மார்க் குறைவு. ஒருவேளை அந்த இடத்துல அடுத்து வருவோம், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்ன்றதுக்கு அடுத்து வருவோம். அடுத்து நீட் கோச்சிங் எடுத்து 303 மார்க் எடுக்கிறாங்க. ஏன் முதல் தடவை கோச்சிங்லேயே அவங்களால ஏன் கிளியர் பண்ண முடியல? ஏன்னா அது புது பாடம்ங்க. 11th 12th நம்ம தமிழ்நாடு பாடத்திட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கண்டினியூட்டியா இருக்கும். 11th படிக்கிறதுனுடைய இப்ப தெர்மோடைனமிக்ஸ் 1 11th தெர்மோடைனமிக்ஸ் 2 12th, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 11th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 12th, இப்படி வந்து கண்டினியூட்டி இருக்கும். இந்த கண்டினியூட்டி இல்லாம சம்பந்தம் இல்லாத வேற ஒரு பாடத்திட்டத்தை அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாவரங்களுடைய அறிவியல் பெயர்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்திலுமே பாட்னியில வந்து தாவரங்களுடைய அறிவியல் பெயர்கள்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்துல தாவரங்களுடைய பெயர்கள் அப்படின்னா நமக்கு அன்றாட புழக்கத்தில் இருக்கிற தாவரங்கள், தெரிந்த தாவரங்கள், இந்த மாதிரியான அன்றாட நம்ம செய்திகள்ல நம்ம வாழ்க்கையில கடந்து வர்ற தாவரங்களுடைய பெயர்களை அதுல வந்து அறிவியல் பெயரோட குறிப்பிட்டு அதனுடைய ஃபேமிலி, அதனுடைய ஜீனு, அதனுடைய ஸ்பீசிஸ் இதெல்லாம் விளக்கி அந்த பொட்டானிக்கல் ஹிஸ்டரியை வந்து எக்ஸ்பிளைன் கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க அதை அப்படியே சிபிஎஸ்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எக்கு தப்பா இருக்கும், தாறுமாறா இருக்கும். ஏன் அவ்வளவு தாறுமாறா இருக்கு? ஏன்னா வதைக்கிறது தானே நோக்கமே, மாணவர்களை வதைக்கிறது தானே நோக்கமே. அவ்வளவையும் படிச்சு மெமரைஸ் பண்ற அளவுக்கான நேரம் சாமானிய ஒருத்தருக்கு இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். நம்ம கோச்சிங் போகணும் அப்படின்னு அதுலேயே அவங்க சொல்றாங்க, படிச்சா மட்டும் போதாது சார், அதை எப்படி பண்றது அதெல்லாம் தெரியணும் சார். அதை தான்மா நாங்களும் சொல்றோம். நீட்டுன்றது படிச்ச படிப்புல இருந்து கேட்கப்படுற கேள்வி இல்லை. நீங்க படிச்ச படிப்பு வேஸ்ட்ன்னு உங்க மண்டையில ஏத்துறதுக்கான தேர்வு தான் நீட் தேர்வு. அதுக்கப்புறமும் அவங்க என்ன சொல்றாங்க, 7.5 இருந்ததுனால நான் ஜெனரல்ல 5வது ரேங்க் வந்தேன், கம்யூனிட்டியில 3வது ரேங்க் வந்தேன். உண்மையிலேயே அந்த மாணவிக்கு பொறுமையாக நேரத்தை கொடுத்து, அப்போ நேரம் கிடைக்கணுன்றது, நேரம் வந்து பெரிய ப்ரிவிலேஜ். இப்போ மருத்துவர் கோகிலாமணிலாம் பேசும்போது அவங்க சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில் நேரமே இல்லை. ஒருவேளை நீட் மாதிரியான ஒரு தேர்வு அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தா இமீடியட்டாக வேற படிப்புக்கு போயிருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்களால படிச்சு வர முடியுது அப்படின்னா அந்த நேரத்தை தமிழ்நாடு அரசு எப்படி கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்தி கொடுத்தது? 12th மார்க்கே போதும்பா, அப்புறம் எதுக்கு 12 வருஷம் படிக்கணும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா 12 வருஷம் படிச்சது வேஸ்டாப்பா? அப்போ 12 வருஷம் படித்ததே போதும்பா, உனக்கு நல்ல மார்க்கு இருந்தால் போதும்பா, நீ வந்து நல்லா பாஸ் ஆனால் மார்க் எடுத்தா உங்களுக்கு தேவையான சீட்டு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது வந்தது. இப்போ அதில் நீட்டை கொண்டாந்து சொருகி மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி 2-3 வருஷம் வீணடிக்க வச்சு பெரிய சமூக பதற்றத்தை உருவாக்கி, சோஷியல் ப்ரெஷரை உருவாக்கி, பீர் ப்ரெஷரை உருவாக்கி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி, வீட்டில் வந்து ஒரு எக்கனாமிக் லாஸை ஏற்படுத்தி இவ்வளவையும் நீட் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாணவி அதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இப்போ நீட் வந்து நல்லதுன்னு நம்புறவங்களுக்கு இந்த நீட்டில் ஜெயிச்ச மாணவியே வந்து சாட்சி சொல்கிறாங்க நீட் ஏன் கூடாது அப்படின்றதுக்கு. அதுதான் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். வீட்டில் வந்து மொத்த சேவிங்ஸையும் போட்டு ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் வேறு செலவு இருக்காதா? அவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு செலவு இருக்காதா? பிள்ளை படிக்கிறதுக்காக என்னன்னாலும் செய்யலாம். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சார், பிள்ளை படிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துடலாம், நல்லா இருக்குது சார், உண்மையிலே கொடுக்கணும் சார். ஆனால் அவங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லாமல் போனால், அவங்க வீட்டில் ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டா, இந்த மாதிரியான குடும்பங்களில், விவசாய குடும்பங்களில் பல்வேறு கடன் நெருக்கடிகள் இருக்குமே. அதை எப்படி இப்போ இந்த பொண்ணு படித்து முடிக்க அடுத்து 6-7 வருஷம் ஆகும். நீட்டு முடித்ததுக்கு அப்புறமும் பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வெளியே வர்றதுக்கு ஒரு தேர்வு எழுதணும், எக்ஸிட் டெஸ்ட் ஒன்று எழுதணும், அதில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க மருத்துவராக போகணும். 7 வருஷம் ஆயிரும். இந்த 7 வருஷம் அந்த குடும்பத்தை எப்படி சமாளிப்பாங்க? அப்போது ஏழைகளுக்கு எதிரானது நீட்டுன்றதுக்கு இந்த ஏழை பெண் சொன்னதே சாட்சி. அடுத்து இப்படி சொல்கிறாங்கல்ல, நான் வந்து போன வாரம், இந்த வாரம் தான் திங்கட்கிழமை மணப்பாறைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு தோழர், அவர் ஒரு இடதுசாரி அமைப்பில் வேலை பார்க்குற தோழர், அவரோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், நல்லா பேசினார். அதுக்கு பிறகு அவர் போனதுக்கு பிறகு அவருடைய நண்பர் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அந்த வந்திருந்த தோழர் வந்து ஆட்டோ ஓட்டுநர், ஒரு இயக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, இயக்கத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அவங்க மக நல்லா படித்ததுனால தமிழ்நாடு அரசு நடத்துகிற மாதிரி பள்ளிகள் அதில் அவங்க தேர்வாகிறாங்க.
ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாணவி சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும் சார். ஸ்டடியோட அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி நல்லா படிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டைம் வந்து கவர்மெண்ட் கிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்டு ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன் சார். சிஎம் விஜய் சாருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் சார், ஏதாவது செய்யணும் சார். அரசு செஞ்சுட்டு இருக்குமா? அரசு செஞ்சுட்டு இருக்கு. மாடல் ஸ்கூல்ஸ்ன்ற பேரில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் படித்து நிறைய பேர் இப்போது நல்ல நல்ல பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்துருக்கிறாங்க. எப்படி ஜேஇஇ கிளியர் பண்ணி ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி மாதிரியான நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் படிக்கிறாங்க. பிட்ஸ் பிலானி மாதிரியான நிறுவனங்களில் நாங்களாம் படிக்கும்போது பிட்ஸ் பிலானியில் இடம் கிடைக்குமா? ஜேஇ எழுதணும். ஜேஇ எப்படியா எழுதி கிளியர் பண்ணுறது? நம்ம படித்தது என்ன, அவங்க கேட்குறது என்ன? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அது விட்டாச்சு. அதனால் அதுக்கு போகிறதுக்கான ஆசையவே வெறுத்துருவோம். நல்ல நிறுவனம் ஐஏஎஸ்சி, பெங்களூர் ஐஏஎஸ்சிக்கெல்லாம் வந்து நான் மதுரை வேலம்மாளில் படிக்கும்போது ஒரு ப்ராஜெக்டில் செலக்ட் ஆகி அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். அப்படி இருக்குது அந்த இடம். அப்பா, படித்தா இந்த மாதிரி இடத்துல இல்லடா படிக்கணும், அப்படி இருக்கும் அந்த இடங்கள்லாம். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். ஆனால் உங்களால் உள்ளே போக முடியாது. ஏன் போக முடியாது? நீங்கள் படிக்கிற பாடத்திட்டம் வேறு, அவன் கேட்குற கேள்வி வேறு. இதுவாக அவன் கல்வி நிறுவனம் அவன் தேர்வு வைக்கிறான், நம்ம கல்வி நிறுவனத்துக்கு அவன் தேர்வு வைக்கிறான். இப்போ இந்த பொண்ணு பயிற்சி கொடுன்றாங்க. அந்த பயிற்சி அரசாங்கம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் தோழருடைய மக பாஸ் பண்ணிட்டாங்க நீட்டில். ஆனால் சீட்டு கிடைக்கல. இப்போ அக்ரி படிக்கிறாங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? பாஸ் பண்ணிட்டாங்க நீட்டில். வருஷத்துக்கு 22 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க. 12 லட்சம் பேர் பாஸ்ன்னு அறிவிக்கிறான். எத்தனை பேருக்கு மருத்துவ இடம் கிடைச்சது? இதுக்கு முன்னாடி ஏஐபிஎம்டின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அது வந்து அகில இந்திய மருத்துவ கோட்டாக்குன்னு எல்லா கல்லூரிகள்லையும், எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும், மாநில கல்லூரிகளில் 15% இடத்த ஆல் இந்தியா சீட்டு ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 சீட்டுனா 100 சீட்டில் 15 சீட்டை ஆல் இந்தியா கோட்டாக்குன்னு விட்டு கொடுத்துருவாங்க. அதில் யாருனாலும் படிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 85 சீட்டுக்கு தான் நம்ம பிள்ளைங்க எலெக்ஷன் டெஸ்ட் எழுதுறதே, 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதே. அந்த 15 சீட் இருக்குல்ல ஒவ்வொரு காலேஜ்லையும், இந்த சீட்டுக்கெல்லாம் ஏஐபிஎம்டி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. 2014 நான் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்போ வந்து 5 லட்சம் பேரோ 6 லட்சம் பேரோ அப்பியர் ஆனாங்க. சராசரியாக 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் அப்பியர் ஆவாங்க. 6 லட்சம் பேர் அப்பியர் ஆகிறாங்க இல்லையா, அதில் ஒரு 45,000 பேர்லேருந்து 50,000 பேர் வரைக்கும் தேர்வு ஆவாங்க. 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம், 45,000 50,000 பேர் தேர்வாவாங்க. அதிகபட்சம் 48,000 சொச்சோன்னு நினைக்கிறேன் மொத்த மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டதில். அப்படி தான் அதில் நடக்கும். இப்போ அந்த எக்ஸாமை யாரும் கேள்வியே கேட்கல. விரும்புகிறவங்க எழுதிக்கலாம், அந்த 15 இடத்துல போய் சேர்றதுக்கு எழுதிக்கலாம். அப்படி படித்து எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா 3 வருஷம் பயிற்சி எடுத்தால் அதுலேயும் பாஸ் ஆகலாமே. 3 வருஷம் பயிற்சி எடுத்தால் எதுலனாலும் பாஸ் ஆகலாம். அந்த 3 வருஷன்ற நேரம் யாருக்கிட்ட இருக்குது? அந்த 3 வருஷத்தில் ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தா அடுத்து வேலைக்கு போயிடலாமே. அப்படி தானே இந்த சமூகம் அழுத்தும். வீட்டில் எவ்வளோ நாள் சுமையை தாங்குவாங்க ஏழை பெற்றோர்? இப்போ இந்த பொண்ணு நீட்டில் பாஸ் ஆகி பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீட்டில் இடம் கிடைக்காம, சீட்டு கிடைக்காம, சும்மா எல்லாரும் பாஸ்ன்னு அறிவிச்சிடுறது. இத்தனை மார்க்குக்கு மேலே எடுத்தால் பாஸுங்க அப்படின்னு அறிவிச்சிடுறது. என்ன டேஷுக்கு அது? அர்த்தமே புரியலையே. மொத்த சீட்டு இத்தனை, இவ்வளவு கட் ஆஃபு, அப்புறம் பாஸ் மார்க்குன்னு ஒன்று வைக்கிற, அது என்ன லாஜிக்கு? ஏமாத்துறதுக்குங்க, உங்களையும் என்னையும் ஏமாத்துறதுக்கு. பல பேர் நீட்டில் பாஸ் ஆகிட்டோம்னு பேட்டி கொடுக்குறாங்க. இடம் கிடைக்குதானா? கிடைக்காது. அப்படியே இடம் கிடச்சி போனாலும் இப்படி 3-4 தடவை தேர்வுக்கு பயிற்சி எடுத்து பணம் செலவு பண்ணி போகிறவங்களா இருக்கிறாங்க. இதை தான் நாம் எதிர்க்கிறோம். இந்த வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்?